7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அரங்கத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நான் பனிமலர். அமெரிக்கா அதிபரை பொறுத்தவரை அமெரிக்காவில் குடியேறிய, சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய 50 லட்சம் பேர் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பான ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் காவிரி டெல்டா பகுதிகளில் முழு அடைப்பு போராட்டம் நடந்திருக்கு. இது பற்றியான ஒரு விரிவான அலசலம் இருக்கு. அதே போல விமானத்தினுடைய அந்த மாடல், அதாவது அதனுடைய தற்போதைய வடிவமைப்பு மாற இருக்கின்றது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னாடி இந்த நேரத்தோட தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் விவசாயிகள், அரசியல் கட்சியினர் போராட்டம். சட்டவிரோதமாக குடியேறிய 50 லட்சம் பேருக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம். அமெரிக்க அதிபர் ஒபாமா அறிவிப்பின் பின்னணி என்ன? ஒரு அலசல். பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் வடிவமைக்கும் நவீன விமானம் பயணிகளின் அனுபவங்களை மாற்றுவதில் ஒரு புதிய அத்தியாயம். பனிமலர், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேகதாது என்ற பகுதியில் கர்நாடக அரசு மேலும் 2 புதிய தடுப்பணைகளை கட்டுவது தொடர்பாக ஆலோசித்து வருகிறது. வரும் ஜனவரி மாதம் இந்த அணை கட்டுவதற்கான பணி தொடங்கும் என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் இன்றைய தினம் தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்ட பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு 2 அணைகளை கட்ட முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் காவிரி டெல்டா மாவட்டங்களில் முழு அடைப்பு, சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. ரயில் மறியலில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் பல்வேறு கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். எச்சரிக்கையாத்தான் சொல்றேன், மக்கள் கொந்தளிச்சு எந்திரிச்சிட்டாங்க. எங்கள் 12 மாவட்டம் பஞ்சபிரதேசம் ஆயிரும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெற்று வந்த காவிரி தண்ணீர் இன்றி குடிக்கவும் தண்ணீர் இருக்காது. மெட்ராஸ் இருக்கவங்களே குடிக்க தண்ணீர் இருக்காது. இதை விட ஒரு ஆபத்து தமிழர்களின் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்றில் வந்ததே கிடையாது. முல்லை பெரியாரை விட இது 1000 மடங்கு ஆபத்து. இந்நிலையில் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 192 டிஎம்சி தண்ணீரில் எவ்வித மாற்றம் செய்யப்படவில்லை என்று கர்நாடகா விளக்கமளித்துள்ளது. மேலும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. எனினும் கர்நாடகாவின் முடிவிற்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். இந்த அளவிற்கு வணிகர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான போராட்டங்களில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை விவசாயிகளுக்கு தொடர்ந்து துணை நிற்கும். இது விவசாயிகளின் போராட்டம் அல்ல, தமிழக மக்களின் போராட்டம், சென்னை மக்களின் போராட்டம். ஏன் நான் இந்தியன் என்று சொல்லுகிற, இந்திய ஒருமைப்பாட்டை காக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கு திமுக, மதிமுக, பாமக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. கொட்டும் மழையிலும் தொடர்ந்த போராட்டத்தின் மூலம் கர்நாடக அரசின் முடிவுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். காவிரியில் மேகதாது என்ற பகுதியில் புதிதாக 2 அணைகள் கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு முடிவெடுத்திருக்கின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த சூழலில் காவிரி நீரை பங்கிடுவது தொடர்பாக கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக 1990ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அந்த நடுவர் மன்றம் தன்னுடைய விசாரணையை சுமார் 16 வருடங்கள் நடத்தியது. அதன் பிறகு 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அந்த தீர்ப்பு
நிச்சயமாக ஹசீஃப், 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த தீர்ப்பு வெளியானது. அதற்கு பிறகு காவிரியோட மொத்த நீர், இந்த தீர்ப்பில் வெளிவந்த தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா காவிரியுடைய மொத்த நீர் 740 டிஎம்சி என கணக்கிடப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாட்டின் பங்கு 419 டிஎம்சியை தமிழ்நாட்டிற்கு வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், கர்நாடகத்திற்கு 270 டிஎம்சி தண்ணீர் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதும் அந்த தீர்ப்பில் இருந்துச்சு. 419 டிஎம்சி வழங்கணும் அப்படின்னு இருந்தாலும் 192 டிஎம்சி தண்ணீர் தான் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. அதாவது கர்நாடகத்திலிருந்து 192 டிஎம்சி வழங்கப்பட வேண்டும். மற்ற மீதம் இருக்கக்கூடிய அந்த நீர் என்பது தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து தமிழகம் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா. அதுக்கப்புறமா 227 டிஎம்சி தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து கிடைக்கும். நீங்க குறிப்பிட்டதுபடியே பிலிகுண்டுலுவிலிருந்து 192 டிஎம்சி நீரை, இந்த நீரை அளவிடக்கூடிய பகுதி என்பது பில்லிகுண்டு. அந்த பகுதி கர்நாடக தமிழக எல்லையில் இருக்கின்றது. இந்த எல்லையிலிருந்து தமிழக பகுதிக்கு வரக்கூடிய அந்த நீர் அளவிடப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் 192 டிஎம்சி கிடைக்கின்றதா என்பது கணக்கிடப்படுகின்றது. நிச்சயமா. இது மட்டும் இல்லாம கேரளாவுக்கும் இதுல 30 டிஎம்சி தண்ணீரும், புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணீரும் இதிலிருந்து தரணும். தமிழகம் புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் அப்படிங்கிற விவரத்தையும் அந்த உத்தரவுல பிறப்பிச்சிருக்காங்க. இதுதான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு. இந்த இறுதி தீர்ப்பு வெளியான பிறகும் கூட இந்த அளவுக்கு தண்ணீர், அதாவது தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய அந்த 192 டிஎம்சி தண்ணீரை வருடந்தோறும் வழங்குவதில் பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து கர்நாடக அரசு ஏற்படுத்தி வந்தது. இந்த சூழ்நிலையில் 2013ஆம் ஆண்டு இந்த இறுதி தீர்ப்பு அரசு கெசட்டில் வெளியானது. அதன் பிறகும் கூட இந்த நீரை வழங்குவது தொடர்பான பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த சூழலில் தான் மேலும் 2 அணைகளை கட்டுவது தொடர்பான ஒரு முடிவை கர்நாடக அரசு எடுத்திருக்கின்றது. இதற்கு தமிழக தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் பல்வேறு போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்தன. இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த செயலை, அதாவது கர்நாடக அரசினுடைய இந்த திட்டத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்த ஒரு கருத்து பகிர்வை பார்த்து விடலாம். விவசாயிகளின் கோரிக்கைகள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களின் வாழ்வாதார உரிமை. விவசாயிகள் இருந்தால்தான் எங்களுடைய வியாபாரம் பெருகும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துள்ளது. விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் அனைத்து லாரி உரிமையாளர்கள், அனைத்து தொழிலாளர்களும் சரி இதை நம்பி தான் இருக்காங்க. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த தடுப்பணை கட்டுவதால் சுத்தமாக வறண்ட பாலைவனமாக இந்த திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் ஏற்படும். காவிரியில் அணை கட்டுவதை மத்திய அரசு தலையிட்டு அதை தடுத்து நிறுத்திட வேண்டும். காவிரியில் அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக வேண்டும் என்று திட்டமிட்டு கர்நாடகம் மேலும் அணை கட்டுவதை, பாரம்பரிய உரிமையை, தமிழனின் ரைபாரியன் ரைட்டை நாம் விட்டுத்தர முடியாது. இதனை அரசாங்கம் உற்று கவனித்து ஆவணம் செய்ய வேண்டுமாய் கிராம மக்களும் விவசாய மக்களும் பழங்குடி மக்களுக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். காவிரி எவ்வாறு உருவாகின்றது, காவிரி மூலமாக பாசன வசதி பெறக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவு என்பது குறித்த விவரங்களை இப்போது பார்த்துவிடலாம். காவிரி கர்நாடக மாநிலத்தில் தலைக்காவிரி என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது குடகில் இருக்கக்கூடிய தலைக்காவிரி என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில் உருவாகின்றது. அங்கிருந்து உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து இறுதியாக கிழக்கு பக்கமாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது. காவிரி மூலமாக 4 மாநிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. தமிழ்நாடு நிச்சயமாக ஹசீஃப், அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இந்த 4 மாநிலங்களும் இதன் மூலமாக பாசன வசதி பெற்றுட்டு இருக்கு. கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி அப்படின்ற முக்கியமாக 4 அணைகள் அங்கே இருக்கு. இந்த 4 அணைகள் தான் அவர்களுடைய உயிராதாரம் என்று கூட சொல்லலாம். இதில் தான் காவிரி நீர் தீர்க்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாசனம் பெறுவதற்காக நீர் திறந்து விடப்படுகின்றது. அதே மாதிரி இப்போ இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தபடி எவ்வளவு தண்ணீர் எந்தெந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படுதுன்னு ஒரு தீர்ப்பிலான விவரங்கள் இருந்துச்சு. இந்த தீர்ப்புடைய விவரங்களே எதன் அடிப்படையில் அப்படின்னா, அந்தந்த மாநிலங்கள்ல எவ்வளவு பாசன வசதி பாசனம் செய்யறாங்க, அதற்கேற்ற தண்ணீரை வழங்கணும்ன்ற அடிப்படையிலேயே இந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவையும் நம்ம இப்ப பார்த்திடலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு 44,000 சதுர கிலோமீட்டர் தூரம்
மூலம் வந்து பாசன வசதி நடந்துகிட்டு இருக்கு. இதற்காகத்தான் தண்ணீர் ஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டிற்கு அதிகமா இருந்துச்சு. 419 டிஎம்சி தமிழகம் பெறுகின்றது. நிச்சயமா. அடுத்ததா பார்க்க போகுது கர்நாடகா 34 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு விவசாயம் பாசனம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக கேரளாவை பொறுத்தளவு 2800 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு விவசாயம் நடைபெறுகிறது. புதுச்சேரியை பொறுத்தளவு 148 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க விவசாயம் நடைபெறுகிறது. ஆகவேதான் கர்நாடகம் 270 டிஎம்சி தண்ணீரையும், கேரளம் 30 டிஎம்சி தண்ணீரையும், புதுச்சேரி 7 டிஎம்சி தண்ணீரையும் பகிர்ந்து கொள்கின்றன. தமிழகத்திற்கு 192 டிஎம்சி தண்ணீர் என்பது கர்நாடகத்திலிருந்து திறந்துவிடப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காவிரியினுடைய நீரின் அளவில் 419 டிஎம்சி தமிழகத்திற்கு பெற வேண்டிய தண்ணீர். இந்த தண்ணீர் உரிய நேரத்தில் கர்நாடகத்திலிருந்து கிடைக்காத காரணத்தினால் வருடந்தோறும் பாசன வசதி நடைபெறக்கூடிய அந்த பாசனம் பருவம் தொடங்கக்கூடிய அந்த காலத்தில் தமிழக விவசாயிகள் இந்த தண்ணீரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த நிச்சயமா நம்ம கடந்த முறை நம்ம ஒரு விவசாயி கிட்ட பேசும்போதுமே வருஷத்திற்கு 100 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்திற்கு ஒரு இழப்பு ஏற்படுறதா அவர் வந்து ஒரு விவரத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து அவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சூழ்நிலையில் நம்முடைய அரங்கத்தில் விருந்தினர் இணைந்திருக்கின்றார். நிச்சயமா ஹசீஃப், இது பற்றி மேலும் பல விவரங்களை பேசுவதற்காக நம்மிடையே மதிமுகவை சேர்ந்த அந்தரிதாஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஐயா. இந்த 2 அணைகள் மேற்கொண்டு கட்டுவது குறித்து கர்நாடக அரசு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நாங்கள் தமிழகத்திற்கு தர வேண்டிய இந்த 192 டிஎம்சி தண்ணீரை தரதான் போகிறோம், 2 அணைகள் கட்டும் பட்சத்திலும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து அப்படி அணை கட்டுவது என்பது அட்லாண்டிக் பெரும்படை பசிபிக் பிசகு. 1892 ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது, காவிரியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அதில் என்ன முதல் சரத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மைசூர் அரசு சென்னை மாகாணத்தினுடைய அனுமதியை பெறாமல் புதிய அணையோ புதிய ஆயக்கட்டோ புதிய நீர்ப்பாசன பகுதிகளோ விரிவாக்கம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 1924 ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது மறுபடியும். அதில் தான் கட்டுறது தான் நம்முடைய மேட்டூர் அணை, 93 டிஎம்சி இருக்கின்ற மேட்டூர் அணை. அதற்கு பிறகு அவர்கள் கிருஷ்ணராஜசாகர் கண்ணம்பாடி அணையிலே நதியிலே குறுக்கே கிருஷ்ணராஜசாகர் 43 டிஎம்சி கொண்டது. இப்படி தான் இருக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்திலே அந்த தண்ணீரை சரியாக தராத காரணத்தால் தான் 90 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 90 நடுவர் மன்றம் அமைத்து அதனுடைய தலைவராக வணக்கத்துக்குரிய சீதோஷ் முகர்ஜி என்பவர் மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பாசன பகுதிகளை பார்வையிட வரும்பொழுது இங்கே இருக்கின்ற விவசாயிகள் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்கின்ற காரணத்தால் காவிரி இஸ் அவர் லைஃப் லைன், சேவ் அவர் இரிகேஷன் ஆஸ் இட் இஸ், நேச்சர் மே ஃபெயில் பட் ட்ரிபியூனர் நெவர் ஃபெயில்ஸ் என்று சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பிளக்கார்டுகளை வைத்துக் கொண்டார், விளம்பர படங்களை வைத்துக் கொண்டார். இதையெல்லாம் பார்வையிட்டு விட்டு தான் அவர்கள் வந்து 205 டிஎம்சி என்று இடைக்கால நடுவர் மன்றத்தில் இடைக்கால தீர்ப்பு சொல்கிறார். அப்பொழுதும் தண்ணீர் தரவில்லை. அதற்கு பிறகு 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணி போல 5-2 நீங்கள் சற்று முன்னால் சொன்னதை போல 5-2 2007 தான் இறுதி தீர்ப்பு வருகிறது. இறுதி தீர்ப்பிலே 192 டிஎம்சி என்று அவர்கள் தீர்ப்பை வெளியிடுகிறார்கள். அதில் 7 டிஎம்சி நீங்கள் சொன்னதை போல புதுச்சேரிக்கு, 14 டிஎம்சி சுற்றுச்சூழலுக்கு என்று சொல்லி நமக்கு கிடைக்கப் போவது வெறும் 171 தான். இந்த காலகட்டத்திலே மேகதாதிலே ஒரு அணை கட்டினால், அதை போலவே கேரளாவை சேர்ந்தவர்கள் பாம்பாட்டிலே ஒரு அணை கட்டினால் அது நிச்சயமாக நம்முடைய பகுதிகளை காக்கும். நம்முடைய பகுதியிலே இருக்கின்ற பவானியாக இருந்தாலும், நொய்யலாக இருந்தாலும், அமராவதியாக இருந்தாலும் இவையெல்லாம் அனுமதி பெற்று கட்டிய அணைகள். ஆனால் கர்நாடகம் இதுவரை கட்டி இருக்கின்ற ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி போன்ற அணைகள் எல்லாம் விதிமுறைகளுக்கு மாறாக கட்டப்பட்ட அணைகள். இப்பொழுது நம்முடைய அமராவதி அணைக்கு வாட்டர் சோர்ஸ் எதுன்னு சொன்னால், நீர் ஆதாரம் எதுன்னு சொன்னால் பாம்பாறு, சின்னாறு, தேனாறு. இதில் போய் பாம்பாரில் கேரளா ஒரு அணை கட்டினால் நிச்சயமாக நமக்கு தண்ணீர் வருவது அமராவதிக்கு தண்ணீர் வரத்து நின்றுவிடும். அது கடந்த 3ஆம் தேதி நவம்பர் 3ஆம் தேதி உம்மன்சாண்டி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட நீர்ப்பாசன அமைச்சர் ஜோசப் அவர்கள் அங்கே இருக்க அந்த அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கிறது. அதை போலவே மேகதாதிலே அணை கட்டப் போகிறோம் என்று சொல்லி பெங்களூரிலே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வணக்கத்துக்குரிய பாட்டேல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எம்பி பாட்டேல், எங்கள் குளோபல் டெண்டர் நாங்கள் விட்டாகிவிட்டது, அது வந்தவுடன் அணைக்கட்டுகளை தொடங்குவோம் என்று சொல்லியிருக்கார். இது நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரானது. நடுவர் மன்ற தீர்ப்பிலே இந்த அணைகள் எல்லாம் இருக்கிறது, இப்படித்தான் தீர்வாக தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் இருக்கும் பொழுது அப்படி செய்வது என்பது நிச்சயமாக ஒரு அநாகரிகமான செயல்.
பொதுவாக நதிக்கரைகளிலே தான் நாகரிகம் தோன்றியது என்று சொல்வார்கள். ஆனால் நதிக்கரையிலே உள்ள இருக்கின்ற அரசுகள் எல்லாம் இன்றைக்கு அநாகரிகத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மலையாளமன் மறுதளித்த பொழுது அதை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசு. நம்ம தொடர்ச்சியா பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.